ஐபிஎல் போட்டிகள் முடிஞ்சாலும் அடுத்த சீசனுக்கு இப்பவே ரசிகர்கள் தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர்கள் எந்த அளவுக்கு தயாராகிறாங்களோ அதை தாண்டி ஒவ்வொரு அணிகளும் அடுத்த சீசன்ல எந்தெந்த வீரர்களை வைக்கலாம், யாரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம், ஏலத்தில் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற கால்குலேஷன்ல இப்பவே ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த முறை வந்து சஞ்சு சாம்சனை எப்படியாவது தங்களோட டீமுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருக்கிறதா சொல்லப்படுது. இது தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. ஆனாலும் இப்போ அதுல ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனா இருக்காரு. ஸோ அந்த அணிக்கிட்ட இருந்து அவரை ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க. அதுக்கு ராஜஸ்தான் அணியும் வந்து கிட்டத்தட்ட ஓகே சொல்லிட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. பட் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன செக் வந்து வச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு. அதாவது நாங்க உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சனை கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக நீங்க எங்களுக்கு ஒரு 2 பிளேயரை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அதுல ஒன்று யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சுழற்பந்து வீச்சாளர், அதற்கப்புறமா வந்து ஒரு இடது கை ஆல்ரவுண்டர் அப்படின்னு கோரிக்கையை வச்சிருக்காங்களாம். ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கிற சுழற்பந்து வீச்சாளர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இவர் வந்து ஏற்கனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு விளையாடி இருக்கிறனால இவரை தான் வந்து ஒருவேளை ராஜஸ்தான் அணி கேட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடது கை ஆல்ரவுண்டர் யாரு அப்படிங்கிறதா ஒன்று வந்து சிவம் துபே, இன்னொன்று வந்து ரவீந்திர ஜடேஜா. இவங்க 2 பேர்ல யாரையாவது தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்து ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படிங்கிறதும் வந்து ஒரு மிக முக்கிய ரீசனாக இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சனை வந்து ட்ரேட் பண்ணும் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவரை தக்க வைத்த தொகை அப்படிங்கிறது 18 கோடி ரூபாயாக இருக்குது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அதுக்கப்புறம் சிவம் துபே இவங்க 2 பேரையும் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்க வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு 9.25 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவம் துபேக்கு ஒரு 12 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 21.25 கோடி ரூபாய். அப்போ எக்ஸ்ட்ராவா 3.25 கோடி ரூபாய் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுவே இவங்க வந்து ஒரு பக்கம் அஸ்வின், இன்னொரு பக்கம் வந்து ரவீந்திர ஜடேஜா அப்படிங்கிற ஆப்ஷனில் போகிறாங்கன்னா ரவீந்திர ஜடேஜாக்கு ஏற்கனவே 18 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 9.25 கோடி ரூபாயை எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை கொடுக்கறதன் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு என்னென்னலாம் வந்து நெகட்டிவாக அமையும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே வந்து முக்கிய வீரராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்காங்க. போன சீசன் அதை இப்போ நடந்து முடிந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் அவர் தான் முதல் இடத்துல இருக்காரு. அவர் எடுத்த ரன்கள் பெருசாக இல்லை அப்படின்னாலும் எல்லா போட்டிகள்லையும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவரோட ஆவரேஜுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் கூட ஒருவேளை அவர் மறுபடியும் ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வீரரை வந்து அவங்க கொடுக்கறது அந்த அணிக்கு வந்து மைனஸில் அமையும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா அவரும் தன்னோட கிரிக்கெட்டிங் கரியரோட லாஸ்ட் பேஸில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தவிர்க்க முடியாத ஒரு வீரராக அவரை தான் வந்து ரசிகர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மகேந்திர சிங் தோனி, அதற்கப்புறம் சுரேஷ் ரெய்னா, அதற்கப்புறம் வந்து ரசிகர்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய வீரர் அப்படின்னா அது ரவீந்திர ஜடேஜா தான். அவருமே வந்து இது என்னோட வீடு மாதிரி, இது ஒரு குடும்பம் அப்படின்னு எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அவரை வந்து விட்டு கொடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு டவுட் தான். இது எல்லாத்தையும் சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனா இருந்த வீரர். அவரு இப்ப வந்து இந்த அணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வராரு அப்படின்னா அப்ப கேப்டன்சி மாற்றம் நிகழுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா தோனியை தவிர வந்து வேற யாரையுமே கேப்டனா ஏத்துக்கிறதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு மனசே வராது அப்படிங்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் ஓகே இவர் அப்படின்னு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டை இப்பதான் ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல சஞ்சு சாம்சனை கூப்பிட்டுட்டு வந்து கேப்டன்சியை அவர் கையில கொடுக்க வேண்டிய சூழல் உருவானா அது மறுபடியுமே அணிக்குள்ள ஒரு சிக்கலை உருவாக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. எது எப்படி இருந்தாலும் தோனி இன்னும் எவ்வளவு நாள் விளையாடுவாரு அப்படிங்கிறது தெரியாதனால அவருக்கு பதிலாக ஒரு திறமையான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற முனைப்பில் தான் சஞ்சு சாம்சனை வந்து அணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல சிஎஸ்கே ரொம்பவே தீவிரமாக இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கான டாக் எல்லாமே வந்துட்டு போயிட்டே தான் இருக்கு. இதுக்கு எப்போ முடிவு எட்டி அந்த 2 பிளேயரை வந்து யாரை ட்ரேட் பண்ண போறாங்க, இல்லை வேற ஏதாவது மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.